Hi everyone. இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா ஏரியா ஆஃப் செக்டர். ஃபர்ஸ்ட் செக்டர்னா என்ன, அதுக்கு என்ன எக்ஸ்பிளனேஷன் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். தென் அந்த செக்டருக்கு ஏரியா எப்படி ஃபைண்ட் பண்றது, அந்த ஏரியா ஃபார்முலா எப்படி டிரைவ் பண்ணி எங்க இருந்து கொண்டு வர்றது அப்படின்றத பத்தியும் இன்னைக்கு நம்ம வீடியோல டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. செக்டர் ஆஃப் a circle, அதாவது வட்டத்தின் ஒரு பிரிவு, அதுதான் செக்டர் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் என்னன்னு பார்க்க போனோம்னா, a sector of a circle is defined as the portion of a circle that is enclosed between its two radii and the arc adjoining them. தமிழ்ல என்னன்னு பார்க்க போனோம்னா, ஒரு வட்டத்தின் ஒரு பிரிவு அதன் இரண்டு ஆரங்கள் மற்றும் அவற்றை சுற்றியுள்ள வளைவுகளுக்கு இடையில் மூடப்பட்டிருக்கும் ஒரு வட்டத்தின் ஒரு பகுதியாக வரையறுக்கப்படுகிறது. அதாவது செக்டர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அது சர்க்கிள்ல இருக்கிற ஒரு பார்ட், அததான் செக்டர் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சர்க்கிளை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும். சர்க்கிள் அதாவது ஒரு ஃபுல் ரொட்டேஷன். சர்க்கிள் அப்படின்றது 360 டிகிரி கவர் பண்ண ஒரு ப்ரொஃபைல் தான் சர்க்கிள். ஸோ அதனுடைய ரேடியஸ் ஸ்மால் ஆர் அண்ட் டயாமீட்டர் கேபிட்டல் டில டினோட் பண்ணுவோம். ஒரு சர்ஃபேஸ் ஏரியா 360 டிகிரியும் கவர் ஆகிருந்துச்சுனாக்கா அது சர்க்கிள். அதோட ஏரியா ஃபார்முலா ஏரியா இஸ் ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுவே ஆஃப் அதாவது 180 டிகிரி மட்டும் இருந்துச்சுனாக்கா அந்த ப்ரொஃபைல் செமி சர்க்கிள். அதோடைய ஏரியா A is equal to நம்ம சர்க்கிள் ஏரியால பாதி தான் இது இருக்கு. ஸோ அதனால அந்த ஏரியா பை ஆர் ஸ்கொயர் அப்படின்றத half of பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஸோ இதுவே ஒரு குவாட்ரர் சர்க்கிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது 90 டிகிரி மட்டும் தான் கவர் ஆயிருக்கு. ஸோ ஒரு சர்க்கிள்ல 1/4 அதாவது கால்வாசி பகுதி மட்டும், அதாவது கால்வட்டம், கால்வட்டத்தினுடைய பரப்பளவு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்க போனோம்னா ஏரியா ஈக்குவல் டு அது 1/4 ஆஃப் த சர்க்கிள் ஏரியா. ஸோ அதை 1/4 இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு எழுதுறோம். ஸோ இந்த ப்ரொஃபைல் எல்லாமே ரெகுலரா யூஸ் பண்ற ப்ரொஃபைல். ஸோ அதனால இது ஆங்கிள் எல்லாமே கரெக்டா இருக்கிறதால நம்ம ஏரியா ஆஃப் சர்க்கிள் ஃபார்முலால half ஆஃப் அப்படின்றதால halfனு டினோட் பண்றோம். இதுல 1/4 இருக்கிறதால 1/4 அப்படின்னு டினோட் பண்றோம். பட் நமக்கு இந்த 1/4 விட கம்மியா அப்படி இருந்துச்சு அப்படின்னாக்கா அதை நம்ம எப்படி கால்குலேட் பண்ண போறது அப்படின்றத பத்தி பார்க்கலாம். ஏரியா ஆஃப் செக்டர் அதாவது நம்ம பிஸா ஸ்லைஸ் மாதிரி இருக்கும். ஸோ இதனுடைய ஆங்கிள் சம் பர்டிகுலர் ஆங்கிள் கொடுத்துருப்பாங்க. நம்ம எக்ஸ்பிளனேஷன்ல சொன்ன மாதிரி அந்த ப்ரொஃபைலுடைய ரெண்டு சைடு அதனுடைய ரேடியஸாலையும் சம் பர்டிகுலர் ஆங்கிள் அது அவுட்டர் ப்ரொஃபைலாலையும் கவர் ஆகிருக்கும். அதை தான் நம்ம செக்டர் அப்படின்னு சொல்றோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த செக்டர் இந்த போர்ஷனுக்கு மட்டும் ஏரியா ஃபைண்ட் பண்ணணும். ஏரியா எப்படி ஃபைண்ட் பண்றது அப்படின்னு பார்க்க போனோம்னா நம்ம நார்மலா சர்க்கிளோடைய ஏரியா ஃபார்முலா A is equal to பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு எழுதுவோம். அது 360 டிகிரி இருக்கும். பட் நமக்கு இது சம் பர்டிகுலர் ஆங்கிள் மட்டும்தான் இருக்கும். எவ்வளவு ஆங்கிள் நமக்கு தெரியாது. அதனால இதனுடைய ஏரியா நம்ம எப்படி ஃபார்முலா டிரைவ் பண்றது அப்படின்னு பார்க்க போனோம்னா இந்த செக்டர் சம் பர்டிகுலர் தீட்டா டிகிரியில தான் இது இருக்குன்னு வச்சுக்குவோம். ஸோ இந்த செக்டருடைய ஆங்கிள் தீட்டா டிகிரிஸ் அண்ட் இதோட ரேடியஸ் ஆர். நமக்கு சர்க்கிள் ஏரியால 360 டிகிரி இருக்கும். ஸோ அதனால பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்புறம் அரைவட்டத்துல 180 டிகிரி இருக்கும். ஸோ அதனால அது 180 டிவைடட் பை 360 அதாவது 1/2 பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி டினோட் பண்றோம். அதே மாதிரி கால்வட்டத்துக்கு 90 டிவைடட் பை 360 1/4 இன்டூ பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி டினோட் பண்றோம். பட் நமக்கு இது எவ்வளவு ஆங்கிள் இருக்குன்றது நமக்கு தெரியாது. ஸோ அதனால தீட்டானே வச்சுக்குவோம். தீட்டான்னு வச்சுக்கிட்டோம்னா அதுக்கு எப்படி நம்ம சர்க்கிள் ஏரியா ஃபார்முலால இருந்து ஏரியா ஆஃப் செக்டர் எப்படி டிரைவ் பண்றது அப்படின்றத பத்தி பார்த்தோம்னா
நம்ம இது ஃபுல்லா வந்து 360 டிகிரி வந்து கவர் ஆகும். ஸோ நமக்கு வந்து தீட்டா ஆங்கிள் வந்து நமக்கு வந்து தெரியாது. தீட்டா வந்து நம்ம எவ்வளவு கொடுக்குறாங்களோ அதை தான் நம்ம வந்து தீட்டான்னு எடுத்துக்கணும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த தீட்டா ஆங்கிள் இருக்கிற இந்த ப்ரொஃபைலுக்கு வந்து சர்ஃபேஸ் ஏரியா வந்து ஃபைண்ட் பண்ண போறோம். எப்படின்னு பார்க்க போனோம்னா இது ஃபுல்லா வந்து 360 டிகிரி. அதுல வந்து 360 டிகிரியில ஒரு டிகிரிக்கு எவ்வளவு அப்படின்றத கண்டுபிடிச்சு அதை வந்து நம்ம இந்த தீட்டாவால மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னாக்கா சம் பர்டிகுலர் தீட்டா ஆங்கிள் இருக்கிற இந்த ப்ரொஃபைலுக்கு எவ்வளவு ஏரியா அப்படின்றது வந்து நமக்கு தெரியும். ஸோ இது எப்படி எழுதலாம் அப்படின்னாக்கா தீட்டா டிவைடட் பை 360 இன்டூ பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். இது எதை மீன் பண்ணுது அப்படின்னாக்கா இந்த 360 வந்து ஒரு டிகிரிக்கு வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்றத டிவைட் பண்ணி அதை வந்து தீட்டா ஆங்கிளால மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து இந்த தீட்டா ஆங்கிள் இருக்கிற இந்த ப்ரொஃபைல் அதாவது செக்டருடைய ஏரியா வந்து நம்ம வந்து ஈஸியா ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ இதான் ஏரியா ஆஃப் செக்டர் A is equal to theta divided by 360 into pi r square. இவ்வளவுதான் ஏரியா ஆஃப் செக்டருடைய ஃபார்முலா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.